வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அருணாச்சல பிரதேசம் சென்றதை சீனா கடுமையாக கண்டித்ததற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடந்த 3 மாநில சட்டசபை தேர்தலில் 66% ஓட்டுகள் பதிவானதாகவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 60% வாக்குகளும், ஹரியானா மாநிலத்தில் 66% வாக்குகளும், அருணாச்சல பிரதேசத்தில் 72% வாக்குகளும் பதிவானதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் திடீரென்று முல்லை பெரியாறு அணை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாகவும் இதில் தலைமைச் செயலர் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் அருகே மீனவர்கள் மீது ராஜபக்சேவின் சிங்கள கடற்படையினர் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்தியதாகவும் வலைகளை அறுத்து எரிந்து மீன்களை கடத்தி சென்றதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் கருத்து கேட்ட போது தமிழகத்தில் உள்ள தமிழர்களையும் துப்பாக்கியால் சுட்டும் ஈழ தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கும் ராஜபக்சேயிடம் உறவு வைத்துக் கொள்வதற்காக தமிழகத்தை சேர்ந்த 10 எம்பிக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸை சேர்ந்த எட்டப்ப எம்பி JM அருண் ஈழ தமிழர்கள் மிக சிறப்பாக முகாம்களில் இருக்கிறார்கள் என்று கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள வெங்கடாச்சலபதி பேலஸில் நடைபெறும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராதாபுரத்தில் சமத்துவபுரத்தை திறந்து வைத்ததாகவும் அவர் அங்கு பேசுகையில் தமிழகத்தில் உள்ள நதிகள் இணைக்கப்படும் என்று உறுதியளித்ததாக திருநெல்வேலியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்டுகள் 2வது நாளாக இன்றும் பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடும் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் பள்ளிகள், அலுவலகங்கள், தொலைபேசி டவர்களை குண்டு வைத்து தகர்த்தி மாபெரும் போரில் ஈடுபட்டதாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லி மாநகரில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பாதாள பாதையை இந்த படத்தில் காண்கிறீர்கள். மகாராஷ்டிராவில் சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி பிடிக்கும் என்று சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே வாக்களித்துவிட்டு நிருபர்களிடம் கூறியதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தினரை மேலும் 13,000 பேரை ஈடுபட செய்ய இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
அர்ஜென்டினா ஜனாதிபதி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் போரில் ஈடுபட்ட அமெரிக்க ராணுவ வீரர்களை அமெரிக்க அரசாங்கம் திரும்ப அழைத்துக் கொண்டு வரும் நிலையில் அங்கிருந்து அமெரிக்கா வருவதற்கு முன்பு ஈராக் நாட்டில் உள்ள முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் மாளிகையில் அவருடைய ராஜ இருக்கையில் அமர்ந்து போட்டோக்கள் எடுத்துக்கொள்ளும் அமெரிக்க ராணுவத்தினரை இந்த படத்தில் காணலாம். சைனா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சைனாவும் ரஷ்யாவும் பொருளாதார துறை மேம்பாட்டிற்கு ஒத்துழைத்து அதற்கான வழிகளில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அதேபோல் கேஸ் உற்பத்தியை பகிர்ந்து கொள்ளவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரிட்டனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்களை பிரிட்டன் பிரதம மந்திரி வரவேற்பு அளித்ததாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அணு உலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா விடும் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்றும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரத்து செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற செய்தி வெளியிட்டுள்ளதாக ஈரானில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 13 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோவையில் சில இடங்களில் மழை பெய்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூ தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.